இப்ப இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயத்த பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பெரிய பெரிய மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே டெய்லி ஒரு நியூஸ் கிட்டத்தட்ட 4 நாளா ஆச்சு இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயி, டெய்லி ஒரு நியூஸ் இத பத்தியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மேட்டர்ன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து அந்த ஃப்ளைட்ல இருந்த பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ்ல தான் இந்த ஃப்ளைட் எப்படி கிராஷ் ஆச்சு? அதுல வந்து என்ன ஹியூமன் எரரா? டெக்னிக்கல் எரரா? இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரீசன்ஸும் இந்த பிளாக் பாக்ஸ்ல தான் இருக்கும். சோ இந்த பிளாக் பாக்ஸ வச்சு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன், அடுத்த கட்ட ரிப்போர்ட்லாம் வெளியிட முடியும்னு சொல்லிட்டு இத கவர் பண்ணி பல பேர் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. பெரிய பெரிய மீடியா சேனல்லாம் நியூஸா கவர் பண்ணி போட்டுட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா சீட் நம்பர் 11. இந்த சீட் நம்பர் 11ல இருந்தவர் மட்டும் தான் இந்த ஃளைட் கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் உயிர் பொழைச்சிருக்காரு. அந்த ஃளைட்ல 241 பேர் உயிர் இழந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த ஃளைட் போய் எங்க மோதுச்சோ அந்த மோதின பில்டிங்ல இருந்தவங்களும் உயிரிழந்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஃளைட்ல டிராவல் பண்ண ஒரு நபர் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்த 11A சீட்ல இருந்து உயிர் பொழைச்சிருக்காரு. இப்ப இந்த 11A சீட்டை பத்தி எல்லாரும் இப்ப பரவலா பேசிக்கிட்டு வராங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி இதே சீட் நம்பர் 11A இதே போயிங் ஃபிளைட்ல தாய்லாந்துல இருக்கக்கூடிய பேசஞ்சர் வந்து டிராவல் பண்ணிருக்காரு. அந்த ஃபிளைட்டும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது, கிராஷ் ஆயிருக்குது. கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீட் நம்பர் 11Aல இருந்த இந்த நபர் வந்து உயிர் பொழைச்சிருக்காரு. இப்போ வந்து அவர் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி சீட் நம்பர் 11 தான் நான் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் பொழைச்சு வந்தேன் இந்த ஃளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம். அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து இப்ப 2025ல உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாரு. இப்ப இதனால இந்த சீட் நம்பர் 11 பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஃளைட்ல டிராவல் பண்ணதா இருந்துச்சுன்னா இந்த சீட் நம்பர் 11ல தான் நம்ம புக் பண்ணி டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் பல கான்ட்ரோவர்சிஸ் வந்து இந்த சீட் நம்பர் 11 பத்தி சோசியல் மீடியால இருக்கட்டும் இல்ல மக்கள் மத்தியில வந்து இப்போ வந்து சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இந்த சீட் நம்பர் 11 பத்தியும் பிளஸ் இந்த பிளாக் பாக்ஸ் ஏரோப்ளேன்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஃளைட்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. எதனால இந்த இடத்துல வச்சிருக்காங்க சொல்லிட்டு நம்ம வந்து டீடைலான ஒரு ஓவர்வியூ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த 11 இயர்ஸ் இத பத்தி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி சுத்திக்கிட்டு இருக்குது. பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இனிமேலே நம்ம வந்து ஏரோப்ளேன்ல டிராவல் பண்றதா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த 11 இயர்ஸ் சீட் தான்டா வாங்கணும். எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. பல பெரிய பெரிய மீடியா சேனல்ஸே இந்த 11 இயர்ஸ் சீட்டை பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 11 இயர்ஸ் சீட்ல டிராவல் பண்ண ஒரு நபர் தான். ஆக்சுவலா நான் அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்ப இந்த ஏர் இந்தியா ஃபிளைட் வந்து கிராஷ் ஆச்சுல, இந்த ஏர் இந்தியா ஃளைட் கிராஷ் ஆனதப்ப வந்து 241 பேர் உயிரிழந்து போயிட்டாங்க. அதுல மொத்தமா டிராவல் பண்ண பேசஞ்சரோட எண்ணிக்கையே 242. அதுல 241 பேர் உயிரிழந்து போய் ஒருத்தர் மட்டும் உயிர் பொழைச்சிடுறாரு. அவர் வந்து உயிர் பொழைச்சிட்டு இப்போ வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மீடியா சேனல்ல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ ஃபிளைட் விழுந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து டேக் ஆஃப் ஆன ஒரு 30-40 செகண்ட்லயே இந்த ஃபிளைட் வந்து கீழே விழுந்துருச்சு, கிராஷ் ஆயிருச்சு. இவரால யோசிக்க கூட முடியல, சிந்திக்க கூட முடியல. அதான் அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு சிந்திக்க கூட டைம் இல்ல, கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள எல்லாம் புகை மூட்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதோ ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு. நான் அதை எப்படியாச்சும் காலில் உதச்சி வெளியில போயிடணும், இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில போயிடணும்னு சொல்லிட்டு உதச்சி விட்டு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எதனால ஓட ஆரம்பிச்சேன்னா, கருகி போன பல உடல்கள் இருந்துச்சு, அதனால வந்து நான் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா சேனல்ல சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட். நேத்து வீடியோல வந்து அவர் அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை வந்து இதுல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சரி, இப்ப இவர் வந்து உயிர் பொழைச்சிட்டார்ல, இவர் வந்து எங்க உட்கார்ந்திருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த சீட் நம்பர் 11 தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஆக்சுவலா பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த சீட் நம்பர் 11 வந்து இவர் சண்டை போட்டு தான் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவரும் அவரோட இன்டர்வியூலாம் எதுவும் சொல்லல. என்னமோ சரி. ஆனா இவர் வந்து எப்படியோ உயிர் பொழைச்சிட்டாரு. இது வந்து ஒரு மிராக்கல் தான். இப்ப இவர் உயிர் பொழைச்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 11 சீட் தான். இந்த 11 சீட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்டான சீட் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மேல சால்ட் பெப்பர் போடுற மாதிரி மக்களுக்கு கிட்ட வந்து இன்னொரு நியூஸ் வந்து சிக்கிருச்சு. என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா, 27 வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் போயிங் ஃபிளைட் தான், அதுவும் ஒரு ப்ளோயிங் ஃபிளைட் தான். அதோட நம்பர் வந்து 727. அந்த ப்ளோயிங் ஃபிளைட் வந்து தாய்
ஏர்வேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போயிங் ஃபிளைட். அது வந்து தாய்லாந்துல பேங்காக்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. சூரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. அந்த ஃபிளைட்டும் டிசம்பர் 11 1998ல வந்து நான் பிறந்த வருஷம் ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருது. அது வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்காக்ல இருந்து சூரத்துக்கு போகக்கூடிய அந்த ஃபிளைட் வந்து சூரத்ல வந்து லேண்ட் பண்ண போறாங்க. சூரத்ல அந்த லேண்ட் பண்ண போற அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் மழைங்க, ஹெவி ரெயின். அதுக்கப்புறம் மொத்தமா அந்த ஃபாக், இந்த பனி மூட்டமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைலட்டுக்கு வந்து இந்த ரன்வேவே கிளியரா தெரியல. ரன்வே தெரியல, இருந்தாலும் லேண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் ஃபெயிலியர் ஆயிருச்சு, திருப்பி இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு இன்னொரு அட்டெம்ப்ட் பண்றாங்க. இன்னொரு அட்டெம்ப்ட்டும் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகுது. செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பயம் வந்துருது. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபிளைட் எங்க இருந்து கிளம்பி இருக்குது, பேங்காக்ல இருந்து கிளம்பி இருக்குதுல, திருப்பி அந்த ஃபிளைட் வந்து பேங்காக்ல திருப்பி போயிடணும். நம்ம சூரரை போட்டுற மாதிரி பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல எல்லாம் போய் நிப்பாட்ட முடியாது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ரீசனா இருந்துச்சுன்னா லேண்ட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ரீசனுக்குலாம் லேண்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து எந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி இருக்காங்களோ அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் திரும்பி போகணும். இவங்க வந்து பேங்காக்ல இருந்து வந்தனால பேங்காக் திரும்பி போகணும். எதுக்குடா பேங்காக் திரும்பி போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு அட்டெண்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு திருப்பி இன்னொரு அட்டெண்ட் பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு அட்டெண்ட் பண்ணோனே அந்த ஃபிளைட் லேண்டிங் ஆயிருது. ஆனா கண்ட்ரோலை இழந்து முன்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா ஃபாக், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போய் அந்த ஃபிளைட் வந்து இறக்கிறாங்க. அந்த ரன்வே தாண்டி ஏர்போர்ட்டை தாண்டி அது வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிருது. காட்டுக்குள்ள போனோடனே இந்த ஃபிளைட் வந்து ரெண்டா உடைஞ்சிருது. முன்னாடி பகுதியும் பின்னாடி பகுதியும் ரெண்டா உடைஞ்சிருது. ரெண்டா உடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 101 பேசஞ்சர்ஸ் உயிரிழந்து போயிடுறாங்க. அதுல 45 பேசஞ்சர்ஸ் மட்டும் உயிர் பொழைச்சிடுறாங்க. அதுல 11 சீட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரும் உயிர் பொழைச்சிறாரு. அவரோட பேர் வந்து ராங் சாங் ஜேம்ஸ். இவர் வந்து ஒரு ஃபேமஸான சிங்கர், அந்த தாய்லாந்துல ஃபேமஸான சிங்கர். இவர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளைட் கிராஷ்ல இருந்து உயிர் பொழைச்சிட்டேன், நானும் இந்த 11 சீட்டை தான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறாரு. இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருங்க, ஒரு சிங்கர். இவர் வந்து அந்த போஸ்ட் போட்டோடனே இந்த போஸ்ட் வந்து வைரல் ஆக ஆரம்பிக்குது. இதே நானா ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருந்தேன்னா அதெல்லாம் வைரல் ஆயிருக்குது. இவர் வந்து ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர், சிங்கர் தானே. இவர் போட்ட உடனே எல்லாம் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுல இன்னொரு 44 பேர் உயிர் பொழைச்சிருக்காங்க. அதை பத்திலாம் யாரும் பேசல. ஆனா இவரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த மக்கள் வந்து இந்த 11 சீட்டுனால தான் இவரு உயிர் பொழைச்சிருக்காரு, இவரு உயிர் பொழைச்சிருக்காரு, இந்த 11 சீட் ரொம்ப சேஃபஸ்டான சீட் அப்படின்னு சொல்லிட்டு பல மூட நம்பிக்கைகள், பல கான்ட்ரோவர்சிஸ் வந்து இதுக்கு பிட்வீன் சுத்திக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மிராக்கிள் பிளஸ் இது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் தான் இதுக்கு காரணம் சொல்லலாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. சோ இதுக்கு காரணம் கடவுள் தான். கடவுளுக்கு தான் எப்போ வந்து உயிரை வாங்கணும், எப்போ வந்து உயிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணக்கூடியவர். இவருக்கு வந்து விதி எழுதப்படல, அதனால உயிர் பொழைச்சிட்டாரு. அவ்வளவுதான். இதுல வந்து ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள், ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி சுத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு மூட நம்பிக்கை தான், தயவு செஞ்சு மூட நம்பிக்கை நம்பாதீங்க. இப்போ அடுத்தது இந்த பிளாக் பாக்ஸ் விஷயத்துக்கு வருவான். இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பெரும்பாலும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட்ல கடைசியில இந்த டெயில் பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த டெயில் பகுதியில தான் இந்த பிளாக் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளைட் ஏதாச்சும் கிராஷ் ஆச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபிளைட்ல ஃப்ரண்ட் பகுதி வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும், நடு பகுதியும் ஓரளவு டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கடைசி டெயில் பகுதி வந்து கொஞ்சமா தான் டேமேஜ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது. இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2012ல வந்து இந்த விமானம் தயாரிக்கக்கூடிய இந்த போயிங்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இதை தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போயிங் கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபிளைட் கிராஷ் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்றாங்க. இந்த ஃபிளைட் கிராஷ் டெஸ்ட் பண்ணோம்னா இதுக்கப்புறம் தயாரிக்கக்கூடிய ஃபிளைட்ல வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இன்னும் அதிகப்படுத்தலாம், டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் கிராஷ் டெஸ்ட் ஒன்று பண்றாங்க. இது ஆக்சுவலா யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா, போயிங் பிளஸ் டிஸ்கவரி சேனல். இப்போ இந்த ரெண்டு ஆளுங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபிளைட் கிராஷ் டெஸ்ட் வந்து பண்றாங்க. இப்போ இந்த ஃபிளைட் கிராஷ் வந்து எப்போ பண்றாங்க, எங்க பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 27, 2012 இந்த டைம் பீரியட்ல வந்து பண்றாங்க. எங்க பண்றாங்க பாத்தீங்கன்னா, மெக்சிகோல இருக்கக்கூடிய சொனாரான் டெசர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டெசர்ட் பாலைவனத்துல பண்றாங்க. இந்த டெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபிளைட்ல வந்து ஏகப்பட்ட டம்மிஸ், நம்மள போல மனுஷங்களை போல ஏகப்பட்ட டம்மிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட டம்மிஸ் வந்து இந்த ஃபிளைட்ல வச்சுட்டு ஒரு பைலட் தான், அந்த பைலட் மூலியமா தான் அந்த ஃபிளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். ஒரு பைலட், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டம்மி பொம்மைங்க. இந்த டம்மி பொம்மைகள்ல ஏகப்பட்ட பேத்துக்கு சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து தலையை குடிய வச்சு உட்கார வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நிமிர வச்சு உட்கார வச்சிருக்காங்க. சில பேத்துக்கு சீட் பெல்ட்டே போடாம பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு டெஸ்ட். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா யார் யாரு கம்மியான சேதாரத்துல உயிர் பொழைக்கிறாங்க, யார் யாரு இறந்து போறாங்க சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும்ல, அதனால இந்த மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஃபிளைட் வந்து மெக்சிகோல அந்த டெசர்ட்ல வந்து விழுக வைக்கிறாங்க, கிராஷ் ஆக வைக்கிறாங்க. பைலட்டுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. பைலட் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்ல பாராசூட் மூலமா எக்ஸிட் ஆயிட்டாரு, குதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ரிமோட் மூலமா கண்ட்ரோல் பண்ணி மோத வைக்கிறாங்க. மோத வச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காக்பிட்ல ஃப்ரண்ட் பகுதி இருக்கும்ல, அங்க ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் கிளாஸ்ல எல்லாம் இருப்பாங்களா, அங்கேயும் ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நடுவுல வந்து சின்ன சின்ன டேமேஜ், சின்னதுனா அதுலயும் மேக்ஸிமம் டேமேஜ் தான்.
அந்த ஃப்ரண்ட்டுக்கு கம்பேர் பண்ணா ஓரளவு கம்மி டேமேஜ் ஆயிருக்குது. ஆனா பின்னாடி இந்த கடைசி சீட்ல உட்கார்ந்திருப்பாங்கல்ல அந்த டெயில் பகுதியில அவங்க மட்டும் பெரிய பெரிய காயங்கள், சின்ன சின்ன காயங்கள் வந்து உயிர் தப்பியிருக்காங்க. உயிர் தப்பியிருக்காங்களா? நான் வந்து பொம்மைய பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். சில பொம்மைக்கு வந்து பெல்ட் போடாதனால தலையில காயம், சில பொம்மைக்கு வந்து பெல்ட் போட்டிருந்தனால சின்ன சின்ன காயம். இந்த மாதிரி அந்த பொம்மைங்க வந்து தப்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த டெஸ்ட் இந்த கிராஷுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த டெயில் பகுதி தான் கொஞ்சம் சேஃபஸ்டான பகுதி இந்த ஏரோப்ளேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதுலயே ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நாங்க வந்து டெசர்ட்ல மோத விட்டோம் அவ்வளவுதான். இது வந்து மலையில மோதுச்சுன்னா இல்ல ஃபிளைட் மோதுச்சுன்னா அது வந்து வேற விதமா தான் ஆகும். அதெல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணல. இந்த டெசர்ட்ல மோதினதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளேன்ல வந்து டெயில் பகுதி தான் கொஞ்சம் சேஃபஸ்டான பகுதின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளாக் பாக்ஸையும் இங்க தான் வச்சிருக்காங்க. சரி, ஆனா இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 11A சீட் தான் ரொம்ப சேஃபஸ்டான சீட், 11A சீட் வந்து ராசியான சீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு மூட நம்பிக்கை. ஏதோ கடவுள் புண்ணியத்தினால அவர் பொழைச்சிட்டாரு, இவரும் பொழைச்சிட்டாரு. அன்னைக்கு அந்த தாய்லாந்து அந்த தாய் ஏர்வேஸ்ல டிராவல் பண்ண அந்த நபரும் பொழைச்சிருக்காரு. அந்த நபர் மட்டும் பொழைக்கல, 45 பேர் எக்ஸ்ட்ரா பொழைச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஃபேமஸான சிங்கர்னால இவரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து ஆக்சுவலா ஒரு மூட நம்பிக்கை. இதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பிளாக் பாக்ஸை பத்தி வீடியோ போடணும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் அஃபிஷியலான ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் டேட்டாலாம் எடுக்கல. அதுக்கு இன்னும் அஃபிஷியலான ரிப்போர்ட்லாம் கொடுக்கல. அஃபிஷியலான ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதை பத்தி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். இல்லாட்டி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மாட்டான். சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, டேக் கேர்.